குயிக் அண்ட் ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு ஹோல் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். அதில் 3 ஸ்லைஸ் ஹோல் வீட் பிரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கோர்ஸாக பவுடர் ஃபார்மேட்டில் அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோடில். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் நம்ம அரைச்சி எடுத்துருக்க பிரெட் க்ரம்ஸை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட டெக்ஸ்சர் நல்லா கிறிஸ்பியாக மாறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஓரமாக வச்சு ஆற வச்சுடுங்க. இப்போ 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு பச்சை பயிரை ஓவர் நைட் ஊற வச்சு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 4 கட் பண்ணி அதையும் வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு விசில் வச்சு. இப்போ முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்மாஷரில். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட பச்சை பயிறு, இஞ்சி பூண்டு தட்டினது, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணது அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஒரிகானோ, 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி காரத்துக்கு வெறும் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ பைண்டிங்க்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, எந்த லம்ஸும் இல்லாமல். இப்போது நம்ம எடுத்துருக்க ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்து நல்லா கட்லெட் பதத்துக்கு தட்டிட்டு ஃபஸ்ட்டு கோட்டிங் பிரெட் க்ரம்ஸில் கொடுத்துருங்க. செகண்ட் கோட்டிங் வந்து மைதா மாவு பேஸ்ட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அகெயின் தேர்டு கோட்டிங் வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக, இன்னர் லேயர் நல்லா ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்மளோட ஸ்டஃபிங்கை சின்ன சின்ன பேட்டிஸாக கட்லெட் ஷேப்க்கு தட்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கோட்டிங் பிரெட் க்ரம்ஸ், செகண்ட் கோட்டிங் மைதா மாவு, தேர்டு கோட்டிங் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில பேர் எக்கில் கூட பண்ணுவாங்க. நீங்கள் எக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா எக்கை உடச்சி நல்லா பீட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோட்டிங் பிரெட் க்ரம்ஸ், செகண்ட் கோட்டிங் எக்கு, அகெயின் தேர்டு கோட்டிங் பிரெட் க்ரம்ஸில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ எக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மைதா பேஸ்ட்டில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பேட்டிஸையும் கோட் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸஸாக இருக்கிற பிரெட் க்ரம்ஸை டஸ்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க பச்சை பயிரை சுண்டலாக கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டில் ஸ்டஃபிங் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸ் கண்டிப்பாக எம்டியாக தான் வரும். இதை வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா வந்து பச்சை பயிரில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ஹெல்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா பேட்டிஸையும் நம்ம கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்மளோட பேட்டிஸை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்ல கலர் மாதிரி வரணும். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் சைடும் நல்லா கலர் மாதிரி கிறிஸ்பி டெக்ஸ்சர் வந்தோடனே எடுத்துடலாம். பட் டீப் ஃப்ரைக்கு கம்பேர் பண்ணும்போது ஷாலோ ஃப்ரை பெட்டர் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். நல்லா டபுள் சைடு திருப்பி திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் எல்லா பேட்டிஸையும் எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்லைஸ் வீட் ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட லைட்டாக ஒரு கீ ஆட் பண்ணிவிட்டு, ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு, ஒரு பேட்டிஸ் வச்சு அது கூட ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு இன்னொரு ப்ரெட்டையும் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா டார்க்காக டோஸ்ட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. 2 சைடு இந்த மாதிரி கோல்டு கலரில் மாறினா போதும். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் பேட்டிஸ் சாண்ட்விச் தயார். இதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கெச்சப் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.